ஒரு டீனேஜ் பொண்ணு வயசுக்கு வரலன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து இந்த பொண்ணுக்கு பருவ வளர்ச்சி வராததுக்கு காரணம் பிட்யூட்ரியா இல்லாட்டி ஓவரிஸான்னு பாக்குறது தான். சப்போஸ் பிட்யூட்ரிஸ் நல்லா வேலை செஞ்சும் ஓவரிஸ்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்றது டர்னர் சிண்ட்ரோம். டர்னர் சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னா ஒரு ஜெனடிக் சிண்ட்ரோம்ங்க. இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஓவரிஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வேலை செய்யாம போயிடும். இந்த ஓவரிஸ்குள்ள இருந்தா லட்சக்கணக்கான முட்டைகள் இருக்கு. அந்த முட்டைகள் இருக்க கோடவுனே திடீர்னு வேலை செய்யாம போச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப அதனாலேயே அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸும் முட்டைகளும் வீணா போயிடுது. ஸோ டர்னர் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு பருவ வளர்ச்சி மாற்றங்கள் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு இதை தவிர அவங்களுக்கு கிட்னில ஹார்ட்லயும் சில மாற்றங்கள் சில டைம் வர வாய்ப்பு உண்டு. டர்னர் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இந்த ஓவரிஸ் இருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் வெளியேந்து கொடுத்து பருவ வளர்ச்சி அதாவது மார்பு வளர்ச்சி அண்ட் கர்ப்பப்பை வளர்ச்சி வர வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பீரியட்ஸ் வர வைப்போம். பிற்காலத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்றப்போ நம்ம ஹார்மோன் தெரப்பி சில சேஞ்சஸ் பண்ணி அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பிற்காலத்தில் அவங்க கல்யாணம் ஆகணுன்றப்ப அவங்க கிட்ட தான் முட்டை இல்லை இல்லையா? அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா டோனார் எக் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு முட்டை எடுத்து அவங்க கர்ப்பப்பையில வச்சு அப்படிதான் அவங்கள கன்சீவ் பண்ண வைக்க முடியும். சோ ஒரு பொண்ணு வயசுக்கு வரல ஒரு 15 வயசுக்கு மேல ஆச்சு அப்படின்னா இவாலுவேஷன் அப்ப அவங்களோட FSH லெவல்ஸ் மோர் தென் 40 இருக்கு அப்படின்னா அது ஒன்னு குணநல டிஸ்டெனிசஸா இருக்கலாம் ஆர் டர்னர் சிண்ட்ரோமா இருக்கலாங்க. ஒவ்வொரு ஹார்மோன் ப்ராப்ளமுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கு. அதுக்காக தான் இந்த ஹார்மோன் குட்டி ஸ்டோரிஸ்.